நாளைக்கு காலைல எல்லோரும் கம்பல்சரி 6:30 மணிக்கெல்லாம் வந்து நீங்கள் காலேஜ் கேம்பஸில் இருக்கீங்க. சரியா? வண்டி வந்துடும், வண்டி ரெடி பண்ணியாச்சு. வண்டி அவங்க டைரெக்டாக அவங்க கேம்ப்பு அவங்க இதுலேருந்தே வண்டி அனுப்புகிறேன்ட்டாங்க. அதனால் 6:30 மணிக்கு ரெடியாக இருக்கீங்க. சரியா? யூனிஃபார்மில் கோட்டோட ரெடியாக இருக்கீங்க. நாளைக்கு காலையில் கழுத்தாக இருக்கிற மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் லாங் நீ வந்து மீள முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். இதனைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் இன்றைக்கு பேசிய ஆடியோவை தற்போது கேட்கலாம். தம்பி, உங்களுக்கு 6:30 மணிக்கு சொன்னது எல்லாருக்கும் இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட கிடையாது. நீ இந்த திருப்ப நீ எப்படி எக்ஸாம் எழுதுறான்னு மட்டும் நான் பார்த்துட்றவா. இன்னும் 10 நிமிஷத்தில் நீ உள்ள கேம்பஸ்குள்ளே இல்லைன்னா நீ இந்த திருப்ப நீ எப்படி எக்ஸாம் எழுதுறானுங்கிறத நான் பார்த்துட்றவா. ஒருத்தருக்கு அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்லை, நான் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறவா. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லெனின் இணைஞ்சிருக்கிறீங்க. என்ன நடந்தது, முழு விவரம்? நாகையில் ஆளுநர் RN ரவி பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் மாணவர்கள் வராததால் நர்சிங் கல்லூரி முதல்வர் இளவேந்தன் ஆத்திரமடைந்து கல்லூரி மாணவர்களை மிரட்டும் தொனியில் பேசியிருக்கிறார். கார்த்திகேயன் நர்சிங் கல்லூரி முதல்வர் மாணவர்களை மிரட்டியதாக கூறப்படும் ஆடியோவானது நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆளுநர் நிகழ்ச்சியில் பங்கேற்க கண்டிப்பாக வர வேண்டும் என முதல்வர் இளவேந்தன் மாணவர்களை மிரட்டும் தொனியில் பேசியதாக தெரிகிறது. வராத மாணவர்களை லைஃப் லாங் மீள முடியாத அளவுக்கு செய்துவிடுவேன் எனவும் அவர் கூறியதாக தெரிகிறது. நாகையில் ஆளுநர் RN ரவி நிகழ்ச்சியில் பங்கேற்க மாணவர்களை வருமாறு மிரட்டல் விடுத்திருக்கிறார் அந்த கல்லூரியின் முதல்வர் இளவேந்தன். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லெனின் இணைப்பில் இருக்கீங்க. என்ன நடந்தது, முழு விவரம்? கனிமொழி, தமிழ் சேவா சங்கம் சார்பில் நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அந்த அமைப்பு முன்னெடுக்கும் நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளில் தமிழக ஆளுநர் RN ரவி இன்று நாகை மாவட்டத்தில் பங்கேற்க உள்ளார். குறிப்பாக வெண்மணி தியாகி பள்ளிகளை சந்திக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி பேராலயத்தில் வழிபாடு செய்ய உள்ளார். அதனைத் தொடர்ந்து மீனவர்களுக்கு நலத்திட்டங்கள் உதவி வழங்கி மாலையில் ஆண்டவர் நர்சிங் கல்லூரியில் வந்து நடைபெறக்கூடிய விழாவில் பங்கேற்பதற்காக பயணத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாஜக நாகை மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் கல்வி நிறுவனமான கார்த்திகேயன் நர்சிங் கல்லூரி மாணவர்களை ஆளுநர் RN ரவியை வரவேற்க காலை 6 மணிக்கே வர வேண்டும் என கல்லூரி முதல்வர் இளவேந்தன் மாணவர்களுக்கு அறிவுறுத்தி ஆடியோ ஒன்று வெளியிட்டதாக கூறப்படுகிறது. அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் பரவுகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை கல்லூரி விடுமுறை என்பதால் மாணவர்களை அழைக்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே வாகனம் ரெடி பண்ணுவதாகவும் வரவில்லை என்றால் லைஃப் லாங் மீள முடியாத அளவிற்கு செய்துள்ளது என்று மிரட்டும் துணியில் அந்த கல்லூரி முதல்வர் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கல்லூரி மாணவர்கள் யாரும் 6 மணி அவர்கள் சொன்ன போல கல்லூரிக்கு வரவில்லை என்று தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த கல்லூரி முதல்வர் மீண்டும் ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த ஆடியோவில் வராத மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடைசியில் தேர்வு எழுத முடியாது, பதிவேட்டிற்கு காரணம் காட்டி உங்களை தேர்வு எழுத முடியாது என்ற ஒரு மிரட்டும் துறையில் அந்த ஆடியோ இருக்கிறது. தனியார் நிகழ்ச்சி இந்து சேவா சங்கம் என்ற தனியார் நிகழ்ச்சிக்கு ஆளுநர் வருகைக்காக ஒரு மாணவர்களை கல்லூரி மாணவர்களை வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அந்த ஆடியோ கல்லூரி முதல்வரே ஆடியோ வெளியிட்டுள்ளதாக கூறப்படும் செய்தி நாளையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.